HD formulation dark spots ஐ மறைத்து 2 மடங்கு நீடித்திடும் instant brightness தருகிறது. புதிய Spence BB face talc 2 மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. காக்கி சட்டையில கஞ்சியை போட்டு வெறப்பா நின்னா போதாது. போலீஸ்கார புத்திய காட்டுறான் அப்படின்னு ஊரே ஒதுக்கி பாக்குது. தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். நிக்நேம் சஞ்சு, பட் ஃபுல் நேம் சங்கீதா வெங்கடேஷ். இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து 4 நாள் சூப்பராக இருக்கு. அது ஃபோட்டோ ஷூட்டே இல்லைப்பா, வெளியில் போனப்போ சும்மா ஜாலியாக எடுத்த ஃபோட்டோ. அப்படியா? ஸோ அந்த காஸ்டியூம் அப்படிதான். ஸோ ஆக்சுவல் வியூ நல்லா இருக்கே எடுத்து போடலான்னு ஜென்ரலாக போட்டதான். உங்களோட பாடிக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு தைரியமாக தோணுச்சுன்னா அதை போடுங்க. சினிமாவில் வந்து உங்களுக்கு கிளாமரஸ் ரோல் வர்றதை நீங்கள் கணிக்கிறீங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரை வேற ஒரு மூவியில் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. பட் மக்கள் என்ன அப்படி பார்க்க விரும்புகிறாங்க. எனக்கு வந்து என்ன வல்கரை எக்ஸ்போஸ் பண்ணாத மட்டும் எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஸோ அடுத்ததாக கமெண்ட் டு யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களின் அடிமை ஆண்டி. நான் யாரையும் அடிமையை எதுக்கு விரும்புகிறேன். சீக்கிரம் பிகினி பிக்க விடுங்க, மஜாவாக இருக்கும். அந்த மாதிரி பிக் நான் வெளியோட ஐடியாவும் எனக்கு கிடையாது. அது வந்து என்னோட பர்சனல். ஸோ பிக்னி இது கண்டிப்பாக என்றைக்குமே நான் அது அவுட் வர போகிறதில்ல, நடக்கவும் நடக்காது. ஸோ சாரி. சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு சினிமா தவிர்க்கப்படுதா? சீரியல் ஆக்ட்ரஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று டேட் தர மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இன்னொன்று ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க. நீங்கள் வந்து செட்டில் நடிக்க போகிறோம். ஓகே, அந்த அளவுக்கு கிளாமரா பண்ணுமா? சமந்தா மாதிரி பண்ண மாட்டேன். கூப்பிடுறவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? என்னை யாருமே அக்கான்னு கூப்பிட சொல்ல, ஆண்டின்னு கூப்பிட சொல்ல, பேர் சொல்ல என்ன உங்களுக்கு தோணுதோ கூப்பிடுங்க. பட் ஆண்டி கூப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எனக்கு தான் பேர் வச்சிருக்காங்களா, அதை வச்சு கூப்பிடலாம்ல. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரெக்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யார் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களில் பார்க்கக்கூடிய எல்லாமே அழகு தான். ஆனால் அந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய பெண்கள் பேரழகுன்னு சொல்லுவாங்க. அப்படி பேரழகான நம்ம சங்கீதா அவர்கள் தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வெல்கம். மை காட், தேங்க் யூ. நல்லா இருந்துச்சா? ரொம்ப அழகா இருந்தது. கண்களில் பார்க்கக்கூடிய பெண்கள் பேரழகு, அந்த பேரழகுல நீங்களும் எப்படி ரெசிபி எல்லாம் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. அவ்வளோ சீக்கிரம் விட்டுறோம். ஆனால் வெளியில் கொடுத்ததெல்லாம் சொல்லிடாதீங்க, நான் என்ன பண்ணேன். கண்டிப்பாக மேம். சங்கீதா அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. உங்களோட நிக்நேம் என்ன? நிக்நேம் சஞ்சு, பட் ஃபுல் நேம் சங்கீதா வெங்கடேஷ். ஃபுல் நேம் சங்கீதா வெங்கடேஷ். உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போயிடும். இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து 4 நாள் சூப்பராக இருக்கு. அது ஃபோட்டோ ஷூட்டே இல்லைப்பா, வெளியில் போனப்போ சும்மா ஜாலியாக எடுத்த ஃபோட்டோ. அப்படியா? ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்களும் அப்படி எல்லாரும் வெளியே இருந்து பார்க்குறோம் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க என்ன இப்படிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன அதுக்கு ரீசன் சொல்ல போகிறீங்க? சத்தியமாக இது நான் ஃபேமிலியோட வெளியில் போன ட்ரிப்பு. என் ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் எடுத்து கொடுத்த ஃபோட்டோ தான் அது. இட்ஸ் நாட் அ ஃபோட்டோ ஷூட். ஓகே. நார்மலாக எனக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும். ரிப்பீட்டடாக பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ போட்டுக்க இந்த அவுட்ஃபிட் கூட நானாக எனக்கு டிசைன் பண்ண ட்ரெஸ், அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று யூனிக்காக பண்ணுற கேரக்டர். ஸோ அந்த காஸ்டியூம் அப்படி தான். ஸோ ஆக்சுவல் வியூ நல்லா இருக்கே எடுத்து போடலான்னு ஜென்ரலாக போட்டதான். மக்கள் அப்படி தப்பாக நினச்சிட்டாங்க நான் ஃபோட்டோ ஷூட்டுக்காக மெனங்கெட்டு பறந்தெல்லாம் போய் எடுத்தேன்ட்டு. அதெல்லாம் இல்லை, சும்மா ஜென்ரலாக எடுத்த ஒரு பிக். ஓகே மேம். அடுத்ததா ஸ்கின் ஷோ, இட்ஸ் ரைட் ஆர் ராங்? ஸ்கின் ஷோ நமக்கு இப்போ பர்சனல் நம்ம யூஸ் பண்ணுற நமக்கு ஹார்டாக இல்லாதப்போ அது வந்து ரைட் தான். என்ன இல்லை, 2 பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுங்க. ஒன்று என்னப்பா இப்படிலாம் ஸ்கின்னை காட்டணுமா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று இது ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இது 2ல் வந்து எது ரைட் எது ராங்? இல்லை, இது நான் வந்து பெண் சுதந்திரம் அந்த மாதிரி கோணத்திலும் சொல்ல வரல. ஏன்னா பெண் சுதந்திரம் நம்ம சொன்னால் நம்ம ஆட்கள் கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணுறாங்க. அது வந்து பல பேருக்கு பல விதத்தில் அது ஒரு தப்பான வழியும் காட்டுது. ஸோ அதை நான் என்கரேஜ் பண்ண விரும்பலை. உங்களோட பாடிக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு தைரியமாக தோணுச்சுன்னா அதை போடுங்க. ஆனால் ரொம்ப ஹார்டாக வல்கராக இருக்குன்னு தோன்றதை பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னோட வே ஆஃப் காஸ்டியூம் கூட எனக்கு அது ஓகே டீசெண்டாக இருக்குன்னு தோன்றது தான் நான் போடுவேன். ஸோ அந்த வகையில் நமக்கு சூட் ஆகிறத போட்டால் பெஸ்ட்டுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. சினிமாவில் வந்து உங்களுக்கு கிளாமரஸ் ரோல் வர்றதை நீங்கள் கணிக்கிறீங்களா? இப்போ வருது அதிகமாக. ஏன் இந்த கிளாமரஸ் ரோல் அதிகமாக உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி என்னோட நான் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் நிறைய மாஸ்டருக்கு அப்புறம் நிறைய டாக்டர் கேரக்டர் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. நான் தான் ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு கேரக்டர் ரோலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரை வேறு ஒரு மூவியில் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு ஹாட் ரோலாக எதிர்பார்க்குறாங்க.
பட் இப்போ நான் ஒரு ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் வேண்டாம். எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே. இப்போ வேற பாவனா கூட ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப 80s நடந்த ஒரு த்ரில்லர் மூவி. அதில் ரொம்பவே நல்ல ஆக்டிங்கான ஸ்கோரோட நல்லா அது ஆப்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுறேன். பட் மக்கள் என்ன அப்படி பார்க்க விரும்புகிறாங்க. எனக்கு வந்து என்ன வல்கராக எக்ஸ்போஸ் பண்ணாத மட்டும் எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அது ஓகேவா தோணுச்சுன்னா தான் அது. ஓகே. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துச்சா, சரி என்ன கொஞ்ச நாள் அக்கா இந்த படத்துலையும் வரக்கானா அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது ஒருவேளை கிளாமரஸ் ரோல் அதிகமாக கேட்குறனால இவங்க சீரியலுக்கே திரும்பி வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. இல்லை சீரியல் தான் எனக்கு என்ட்ரி கொடுத்தது அதுதான். ஸோ எப்போவுமே சப்ஸ்டியூட் அது போயிட்டே தான் இருக்குது. நான் வந்து சீரியலில் பண்ணலன்னு போய் சொல்ல மாட்டேன். ஸோ இட்ஸ் கோயிங் ப்ராசஸ். அது எப்போவுமே அது இருக்குது. இதுக்காக ஓடியெல்லாம் வர மாட்டேன். நம்ம எப்போவுமே நம்மளுக்கு வேணும் ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதில் நல்லது பெஸ்ட் எதுன்னு சூஸ் பண்ணி தானே யாராக இருந்தாலும் போவோம். இப்போ நாங்களாம் வந்து எங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக கணிச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஏதோ தானே வைக்கக்கூடாது. பட் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதனால் நான் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு எனக்கான கேரக்டர் நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது கிடைக்கும். ஓகே. ஓகே மேம், சூப்பர். இதுவரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்வியும் டக்குன்னு பதில் சொன்னீங்க. ஏன் இந்த கேள்வியில் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக காமெடிகளில் போயிடலாம், இல்லை கமர்ஷியலாக இன்டர்வியூ வச்சுக்கலாம். பட் ஆனால் சீரியஸாக நீங்கள் சங்கீதா எப்போ இருக்குன்ற பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்ததாக கமெண்ட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ண போறீங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட்ஸை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். அதில் எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் அதை யார்ட்டையும் காமிக்கல, நானே ஒரு 4 கமெண்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரெடியா மேம்? ஃபஸ்ட்டு கமெண்ட். ஓகே. நான் உங்களின் அடிமை ஆன்டி. ஐயோ, நான் யாரையும் அடிமையை ஏற்றுக்க விரும்பல. எல்லாரும் எனக்கு அன்பா லவ்வா என்னை பார்த்துக்கிட்டா போதும். நான் அந்த மாதிரி அவங்களுக்கு இருப்பேன் போதும். ஓகே. நெக்ஸ்ட் யாரும் எனக்கு அடிமையெல்லாம் வேண்டாம். யாரும் அடிமையாக வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட். ஓகேவா? என்ன சொல்றது, ஹீரோயினியா நடிக்க வேண்டியவங்கள அம்மா ரோலுக்கு போட்டீங்களா ஏன்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். என்னோட என்ட்ரி மிஸ்டேக் தான். ஓகே. லேட்டானா எந்த வயசுல வந்தீங்க? அந்த வயசு டேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே. பட் கொஞ்சம் லேட்டாக வந்தனால நான் வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லலை. அப்படி பார்த்தா ஜோதிகா இப்போவுமே ஹீரோயினா பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சா தாராளமாக பண்ணுவேன். அந்த மாதிரி. ஸோ என்னோட மிஸ்டேக் தான். உங்களோட மிஸ்டேக். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணிடலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஹீரோயினா பண்ண ரெடி. தாராளமா. அது யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்க. வர்ற இதை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, வர்ற சரஸ்வதி. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் போல்டஸ்ட் ஆன்சர் எதிர்பார்க்குறோம். எனக்கு கமெண்ட் வந்து ஒரு ராங் கமெண்ட். சீக்கிரம் பிகினி பிக்க விடுங்க, மஜாவா இருக்கும். இதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பாக அது என்னைக்கு நடக்க போகிறதே இல்லை. அந்த மாதிரி பிக் நான் வெளியிடுற ஐடியாவும் எனக்கு கிடையாது. அது வந்து என்னோட பர்சனல். ஸோ அந்த இடத்துக்கு நான் அந்த காஸ்டியூம் கூட இப்போ லாஸ்ட்டு நான் போட்டிருந்த பூல் கிட்ட அதில் வந்து எதுவுமே வல்காரிட்டி இருக்காது. நீட்டாக கவர்டாக இருக்கும். ஜஸ்ட் அந்த சுச்சுவேஷன் தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கே தவிர அங்கே ஒன்றுமே வல்கராக இருக்காது. அதை விட ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் யாருமே நோட் பண்ணல. கவர்டாக இருக்கிறத வந்து அவங்க வந்து ஒரு வல்கர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ பிக்னி இது கண்டிப்பாக என்றைக்குமே நான் அது அவுட் வர போகிறதில்ல, நடக்கவும் நடக்காது. ஸோ சாரி. அடுத்தது ஒரு போல்டஸ்ட் ஆன்சர் தான் எதிர்பார்க்குறோம். சீரியலில் இருந்துட்டு சீரியல் நடிச்சுட்டு சீரியலை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. அதாவது ஒரு மீடியா முன்னாடி சீரியல் இப்படிலாம் நடக்குது, இந்த தொந்தரவுகள் நடக்குது, ப்ரொடியூசராக இருக்கட்டும் இவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க. ஸோ சீரியல் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அவங்கள பார்த்தா இது இவங்க சொல்கிறதா உண்மைன்னு எடுத்துக்குவா இல்லை நாங்கள் எப்படி எடுத்துக்க? எல்லா சீரியல் இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நல்ல ஆக்டிங் ஸ்கோர் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக சீரியல் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணுது. இப்போது டே டு டே லைஃப் சினிமா சீரியல் 2 பேரும் ஈக்குவலாக பண்ண நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியலை டெய்லி நம்ம பார்க்குறோங்கிற அளவுக்கு சினிமாக்காரங்களே வந்து அதை பாராட்டி பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் 2லையுமே இருக்கேங்கிறப்போ இது ஒரு விதமான ரீச், அது ஒரு விதமான ரீச். 2மே வேறு வேறு ரீச்சே தவிர பட் கொண்டு போய் டெய்லி சேர்க்கறது சீரியல். மூவி வந்து அந்த டைமில் ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு ஹைப் ஏற்படுத்திட்டு போயிடுது. ஓகே. அஸ் ஏ ஆக்ட்ரஸாக இப்போ வந்து உங்களோட பிக்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கோ ஆக்ட்ரஸ் பிக்சர்ஸாக இருக்கட்டும் ஒரு மார்ஃபிங் பண்ணி போடுறாங்க இல்லை வந்து எடிட் பண்ணி தப்பான வகையில் போடுறாங்க, அப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? சீரியல் ஆக்ட்ரஸ் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மேம் தோணும்? அதே நான் சொன்ன அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாதிரி தான் அவாய்ட் பண்ணிட்டு தான். பட் ஆனால் இது வந்து இது நம்ம சம்மந்தம் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் என்னோடதே மார்ஃபிங் பண்ணி எனக்கு வந்து ஒரு பிக் வந்து எனக்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக நீங்கள் அட்டெண்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பதில் கொடுத்துட்டாலே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்க, நீங்கள் தான் வின் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி எடுத்துக்க. ஓகே மேம். அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ளஸ்ஸுக்கு போயிடும். ஓகேவா? லோகேஷ் கனகராஜ் சார் படத்தில் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்சியூவில் வருவீங்களா? அந்த வாய்ப்பு கிடைக்கல. ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல. ட்ரை பண்ணீங்களா எல்சியூக்கு? என்ன எந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணீங்க? இல்லை இப்போ லாஸ்ட் இந்த அந்த இதுக்கு ட்ரை பண்ணேன். லியோவுக்கு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதுக்கான நீட் அங்கே அந்த
ஸ்டோரியில் டோட்டலாகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது பட் ஈவன் தோ லியோ செம்மையாக நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அவங்களோட டீமில் இருக்க ஒரு சில பர்சன்ஸ் சொல்லும்போது. ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நானும் ஈகராக இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறக்கு. தளபதி அவர்கள் கூட பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கும்ல, அப்படி ஒரு நிகழ்வு இருக்கா? அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அந்த கூஸ் பம்ப்ஸ் வரதே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ க்ளோஸாக ஒருத்தர் எல்லா உலகமே அவர் வந்து கடவுள் மாதிரிலாம் ஃபீல் பண்ணி எல்லாம் ஆராதனை பண்ணி எப்படி அவ்வளோ ஃபேன்ஸ் பைத்தியங்களாக எல்லாம் சுற்றுறாங்க. நம்ம அப்படிப்பட்ட பர்சனை கண்ணெதில் இவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே தனி, அது லைஃப் லாங் அது நம்ம மறக்கவே முடியாது. ஓகே, அடுத்து உங்களுக்கான ஆப்ஷன் ஒரே கொஸ்டின் 3 ஆப்ஷன் தரேன், எது வேணுமோ சூஸ் பண்ணீங்க. ஓகேவா? நீங்க வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகலாம், இந்த 3ல ஒன்றை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அது உங்க கையில தான் சாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓ அண்டவா சாங் மாதிரி ஒரு சாங் இருக்கு. என்ன வைப் பண்றீங்க? எனக்கு டான்ஸ்னா பிடிக்கும், அதனால அத ஃபீல் பண்ணிட்டு நீங்க இல்ல என்ன பாட்டு காதுல கேட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய மியூசிக் கேட்கறது பிடிக்கும், ஆடுறது பிடிக்கும். அந்த சாங்க்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணலாம். அப்படி இல்லையா அடுத்ததா ஒரு படத்துல வந்து ஒரு கிளாமரஸ் ரோல்ல லீட் ஹீரோயினியா பண்ணலாம். சோ இது ரெண்டுமே வேணாம், அமைதியா நான் சங்கீதாவா இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? அந்த அளவுக்கு கிளாமரா பண்ணுமா? அது உங்க இஷ்டம். எனக்கு மியூசிக் பிடிக்கும்பா, எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. சரி, கொஞ்சம் சமந்தா அளவுக்கு நம்ம கிளாமர் காட்ட முடியாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காட்டி பட் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சமந்தா அளவுக்கு காட்ட முடியலனாலும் சங்கீத அளவுக்கு காட்டலாம். சங்கீத அளவுக்கு காட்டலாம். ஏன்னா ஐ லைக் டான்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு அவாய்ட் தட். அந்த சான்ஸ் அப்படி கிடைச்சு நான் மிஸ் பண்ணா அது தப்பு. அப்படியா? ஓகே மேம், அதனால சமந்தா மாதிரி தான் பண்ணுவேன். சமந்தா மாதிரி பண்ண மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தகுந்த காஸ்டியூம்ல அது பண்ணலாம். ஓகே மேம், சூப்பர். உங்க லைஃப்ல பெஸ்டஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது உங்க லைஃப்ல இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு நினைக்கிறது எதுக்காக அதை நினைப்பீங்க? பெஸ்டஸ்ட் மூமெண்டா இல்ல அப்படின்னு நினைக்கிறதா? இந்த விஷயம் வந்து லைஃப்ல பெஸ்டஸ்ட் மூமெண்டா இருக்க வேண்டியது ஆனா இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அப்பா இறந்தது. எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு அவர் என் கூடயே இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் பண்ணுற எல்லாத்துக்கும் எனக்கு சிஞ்சா போடுவார். சூப்பர்மா நீ பண்ணுமா, இப்போ நீங்கள் இந்த கேட்கல இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் அவராக இருந்தால் ஏன் பொண்ணு அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு செம்ம ஃபன் கேரக்டர் அவர். ஸோ நான் அவர் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அவரை ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு போயிட்டு அவர் என்னை அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக ஒரு டெத் அவர் ஆனது. அது நடக்காமல் இருந்திருக்கலாம், அவர் கூட இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். என்னோட ட்ராவல் இன்னுமே சூப்பராக போயிருந்திருக்கும். நான் எப்பப்போ டவுன் ஆகிறோம் அப்போல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை நான் ரொம்ப அது நடக்காமல் இருந்திருக்கலாம்னு தோணுது. இது வரைக்கும் எத்தனை மூவி மிஸ் ஆகி போயிருக்கு? நான் ஜெயிலர் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஜெயிலர் எனக்கு ஜெயிலர் வந்து காஸ்டியூம் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் தைச்செல்லாம் ரெடி ஆயிருச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. காஸ்டியூம் வரைக்கும் போயிருச்சு. ஆனா கடைசியில வேற ஒரு ரீசன்னால அந்த நடிக்க முடியாம போயிருச்சு. சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு சினிமா தவிர்க்கப்படுதா இல்ல சினிமா வந்து ஏத்துக்கிறாங்களா? சீரியல் ஆக்ட்ரஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் மூவிலேருந்து வந்திருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. சீரியல்லேருந்து படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்டிங் வந்து அவங்களுக்கு லைவாக இருக்காதுன்ட்டு வேற ஒரு மாதிரி மைண்ட் செட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க மைண்ட் செட்ல எனக்கே இந்த மாதிரி 2-3 டைம் நடந்திருக்கு. சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க எனக்கு சீரியல் மாதிரி பண்ணாதீங்க. சரி சீரியல் கிடையாது, என்னோட மாடுலேஷன் வந்து நான் கொஞ்சம் கை காலில் ஆட்டி பேச என்னோட ஹேபிட், அதனால அப்படி பேசுறேன் தவிர சீரியல் ஆக்டிங் இது கிடையாது. இல்லைங்க நான் ரொம்ப செட்டில்டா லைவாக அப்படி நான் வேணா நடிக்கிறேன் சார், பட் அது நான் கிடையாது. பட் சீரியலை கம்பேர் பண்ணாதீங்க, நானே ஒருத்தரோட டேரக்டர் சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்கு. ஸோ சீரியல்னா வந்து பயப்படுறாங்க, அவங்க வந்து ஒன்று டேட் தர மாட்டீங்கன்னா பயப்படுறாங்க, இன்னொன்று ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல வரேன்னா ஏன்னா மோராலஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிங் தான். மூவி ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் பண்ணுறது ஆக்டிங். நாம என்னங்கிறது யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இப்போ இன்னைக்கு ரெக்ஸ் கூட உட்காந்து பேசும்போது ரெக்ஸுக்கு என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமே தவிர பர்சனலாக யாருக்குமே வந்து கேரக்டர் தெரிய போகிறதில்ல. அங்கே நடிக்க தான் போகிறோம். நீங்கள் வந்து செட்டில் நடிக்க போகிறோம், இல்லை ஒரு எக்ஸைட்டிங்காக ஓவர் ஆக்டிங் பண்ணணும் அதையும் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வி ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ அதை நீங்கள் என்ன வேணுமோ கேட்டு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இதனால தான் அதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே மேம், சூப்பர். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பதிலுக்காக எதிர்பார்க்குறேன். உங்களை ஆன்டின்னு கூப்பிடுறவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? அதுதான் இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி என்னை யாருமே அக்கான்னு கூப்பிட சொல்ல, ஆண்டின்னு கூப்பிட சொல்ல, பேர் சொல்ல என்ன உங்களுக்கு தோணுதோ கூப்பிடுங்க, ஆனால் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு பேசுங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை மேம்? ஏன் அப்படி கேட்குறேன்னா நிறைய இடத்துல வந்து உங்களோட கமெண்ட்ஸ் கீழே அந்த வார்த்தை வருது, ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு நீங்களே அதை வெறுத்திருப்பீங்க. என்னடா இப்படியே கூப்பிடுறீங்க,
நான் இன்டெப்த்தாக மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆண்டி கூப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன், எனக்கு தான் பேர் வச்சுருக்காங்களா, அதை வச்சு கூப்பிடலாம்ல. ஓகே, சீரியலில் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக எடுத்துக்கிறீங்களே, ஸோ வந்து இந்த கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகுதா? லைஃப் ஸ்டைலோட செட்டான கேரக்டரா இல்லை நீங்கள் வந்து? சத்தியமாக என் லைஃப் ஸ்டைலோட கேரக்டர் கிடையாது. நான் ஃபன் ஃபீலிங் கேரக்டர். எப்போவுமே நான் ஒரு இடத்துல தான் அந்த இடமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன், ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் என்ன ரொம்ப எல்லாம் மிஸ் பண்ணி கூப்பிடுவாங்க, நீ வந்தால் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பர்சன் தான். அங்கே வாலண்டியராக கஷ்டப்பட்டு முறைன்னு முறைக்கிறேன், வேறு வழியே இல்லை. என்னமோ என்ன நெகட்டிவ் கேரக்டர் போட்டனால நான் வந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் மை கேரக்டர். ஓகே மேம், உங்கள் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு யாராவது ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னப்பா இந்த பொம்பளை இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? அப்படி ஜட்ஜ் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் பாதர் நார்மலாக. எனக்கு வந்து ஒரு அவுட்ஃபிட் நான் வெளியில் வரும்போது நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதை வெளில வருவேன். ஓகே. ஸோ மற்ற சுற்றி இருக்க யாருமே நல்லா சொன்னா கண்டுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை போடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுவீங்க. ஆமாம். ஓகே, மற்றவங்க உங்களை என்ன வேணால் சொல்லட்டும், ஒரு ஆன்ட்டி கூட சொல்ல, நான் ஒரு யங்கஸ்ட் கேலை மதிச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆணை எந்தெந்த விஷயத்துக்காக சூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஆணை யானை இல்லை, ஆணை எந்தெந்த விஷயத்துக்காக சூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கான இப்போ நம்ம எப்படி பொண்ணுன்னா ஒரு குழந்தை கொடுக்கறது, ஸோ அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறது, சில விஷயங்கள் இப்போ நிறைய எல்லா லேடிஸும் ஒர்க்கிங்கும் பண்ணுறாங்க, வெளியிலையும் போகிறாங்க, வீட்லேயும் பார்த்துக்கிறாங்க. அந்த விஷயத்துலலாம் ஒய்ஃப் இந்த மாதிரி வேணும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆம்பளைனா சம்பாதிக்கிறது, அதே மாதிரி ஈக்குவல் லவ் ஒய்ஃப் மேலே காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எனக்கு கொஞ்சம் மேன்வெலி ஸ்ட்ராங்காக இருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை ஒரு பிக் பண்ணுற மாதிரி பர்சன். ஓகே, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா மேம்? எனக்கு லவ் எல்லாம் வந்திருக்கு, வராமலாம் கிடையாது. இருப்பா எண்ணி பார்க்குறது இருக்கா? அது மாதிரி ஒரு க்ரஷ் தான் வந்து போகும்ல. எத்தனை மொத்தம் ஆக மொத்தம் 64 அந்த மாதிரி? 64 எல்லாமே 64 தான் வரணுமா? சரி ஓகே, சொல்லுங்க, எத்தனை லவ் வந்திருக்கு? வரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம், எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் இருக்காங்கன்னு நினைப்போம். பார்த்தா கரெக்டாக அவங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். அச்சோ இது ஒரு மைனஸ்க்கா ஒரு பையனை விட்டு போயிருவீங்களா? இல்லை அப்படி இல்லை, நான் எதிர்பார்க்கறதே ஒரு 3-4 விஷயம் தான். அந்த 3-4 விஷயம் கோர்வே இல்லைன்னா எப்படி? சரி, அந்த கோர்வை எந்தெந்த விஷயம்? அதுதான் நான் இப்போ சொன்னேன். அதேதான், அந்த விஷயங்கள் கேர் பண்றது, ஒரு மேனுவலா ஒரு பிரச்சனை டக்குன்னு தைரியமா நிக்கிறது, அடிக்கிறது கிடையாது. இப்ப நான் ஒரு இஷ்யூனா நான் போய் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். பசங்க பேசிட்டே தான் இருப்பாங்களா? சண்டை போகாது அப்ப? இல்ல, சண்டை போட்டா செமையா ஜாலியா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஜாலியா இருக்கு, அடி வாங்குற எங்களுக்கு தானே தெரியும் என்ன ஜாலியா இருக்கும். சரி, அந்த மாதிரி எத்தனை காதல் பண்ணிருக்கீங்க? ரொம்ப ஃப்ரம் ஹார்ட்ல சொல்ல மாட்டேன், சும்மா ஃபன். நான் லவ் பண்ணல யார் ஏமாத்தலாம், அந்த லவ் கூட எனக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன். எனக்குள்ளேயே வச்சுட்டு நான் வந்து ஓகே நல்ல பர்சன் அப்படிலாம் சூஸ் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் எத்தனை லவ்னு சொல்றேன், அந்த கேள்விக்கு பதில் வரல. இல்ல, உண்மையா மனசார லவ் பண்ணனா ஒரு லவ் வந்திருக்கு, ரொம்ப மனசார நான் ஃபீல் பண்ணி லவ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து ஒரு க்ரஷ் மாதிரி தான். அது வந்து பெருசாலாம் நம்ம அது நிலைக்கலாம். அது ஏன் அளவுக்கு தான் இருந்தது. 2 பேர் சேர்ந்து ஷேர் பண்ற மாதிரிலாம் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண. கண்டிப்பாக மேம், இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் சபை இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டோம். ஒரு கொஸ்டின்ஸ் கூட முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க. உங்களோட சிந்தனைகளும் எங்களோட சிந்தனைகளும் ஏற்றுக்கிட்டு ரொம்ப தெளிவான பதில்கள் விளக்கங்கள் கொடுத்தீங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ரெக்ஸ். நிஜமாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அழகா இன்னைக்கு தான் உங்களை பார்த்துங்கிற ஃபீலே எனக்கு இல்லை. செம்மையாக எனக்கு எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் மனசில் இருந்த விஷயங்களை சில விஷயங்கள் நான் கொட்டின மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. ஓகே, அவ்வளோ கொட்டலைனாலும் அழகா இல்ல, இந்த மாதிரி கேள்விகள் எப்பவுமே வந்து ரொம்ப ஜென்ரலா கேட்காம நமக்குள்ள சில விஷயம் தட்டி கேட்பாங்களா, அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த क्वेश्चन. சோ ஐ ஹாப்பி வித் தட். கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய நன்றி மேம். Thank you, thank you so much. HD formulation dark spots ஐ மறைத்து 2 மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் 2 மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. காக்கி சட்டையில கஞ்சியை போட்டு வெறப்பா நின்னா போதாது, போலீஸ்காரே புத்திய காட்டுறா அப்படின்னு ஊரே ஒதுக்கி பாக்குது. தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.